பாருங்க தந்தி பக்கம் முத பக்கத்திலேயே டீ கடை முதல் அனைவருக்கும் பொருந்தும். கிராம பகுதியில் தொழில் செய்வதற்கு லைசன்ஸ் கட்டாயம். டீ கடை இனிமேல் டீ கடை வச்சா கூட லைசன்ஸ் வாங்கணும். பத்திரிகையில் வந்துருக்கு பாருங்க. நாங்க சொன்னா பொய்யும் வாங்க வேண்டுமெனே. அதுக்கு ஒரு மந்திரி இருக்காங்க, சில மந்திரிக எடப்பாடி பழனிசாமி வேணுமெனே பொய்யா பேசுறாருவாங்க. அவள் போட்ட ஜீவோ டீ கடை செலவு பண்ணி வச்சு நம்ம ஏதாவது வேசி கீசி சட்டை புடவை அயன் பண்ணனா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். பாருங்க இதுல என்னென்ன கொடுத்துருக்கானு. டீ கடை தையல் கடை இருக்குது பாத்தீங்களா, அதுக்கும் இனிமே லைசன்ஸ் வாங்கி ஆகணும். செலவே கடை பெட்டி கடை சின்ன சின்ன பெட்டி கடை கிராமத்துல ரோட்டோரம் வச்சிருப்பாங்க. கிராமத்துல பாத்தீங்கன்னா பெட்டி கடை அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். அவன் கடையே மொத்தம் ஒரு 3000-4000 தான் பொருஞ்சாமானம். அதுக்கு 250 இருந்து 50,000 வரைக்கும் வரி. இது எங்கேயும் நாடு போய் தாங்கும். இது யாரு தான் ஐடியா கொடுக்குறாங்களே தெரியல. இந்த முதலமைச்சருக்கு தான் ஒண்ணுமே கிடையாது. ஒரு பொம்மை முதலமைச்சர். ஏங்க இப்படிப்பட்ட யாராச்சும் விடுவாங்களா? ஒன்னும் தெரியாது. நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க கூட இப்படிப்பட்ட அறிவிப்பை வெளியிட மாட்டாங்க. அதோட மோசமான முதலமைச்சர் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். கிராமத்தில் இருக்கிற எல்லா கிடைக்கும். அப்புறம் சிசிடிவி கேமரா பொருத்துமா. அந்த கேமரா எவ்வளவு விலை இருக்குதோ அதுதான் கடையினுடைய முதலீடே இருக்கும். எங்க சிசிடிவி கேமரா பொறுத்துறது? அது என்ன ஊழல் நடக்க போகுது? அங்க என்ன ஒரு மிட்டாய் கடை வச்சு மிட்டாய் கிட்டாய் அது மாதிரி கொடுப்பாங்க வச்சிருப்பாங்க. அங்க இருக்கிற கிராம மக்கள் அதை வாங்கி சாப்பிடுவாங்க. இப்படி மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஏழை மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? ஏங்க ஏழை மக்கள் எப்படி பிழைக்கிறது?